நாமக்கல்லில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர் பொதுமக்கள் மனு வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள விட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினர். அந்த மனுவில் திருச்செங்கோடு வட்டம் கொக்கராயன்பேட்டை, இறையமங்கலம், ஆனங்கூர், மவுசி, பட்லூர் ஆகிய பல்வேறு இடங்களில் செங்கல் சூளை தொழிலாளர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடு நிலம் இல்லாமல் செங்கல் சூளையில் செங்கல்லால் அமைக்கப்பட்ட குடிசை வீடுகளில் வசித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தனர். வாழ்வாதாரத்திற்காக பணியாற்றி வரும் எங்களால் சொந்த இடமோ சொந்த வீடோ வாங்க முடியாத நிலை உள்ளதால் அதிகாரிகள் கள ஆய்வு செய்து தங்களின் வாழ்வாதார நிலை அறிந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். கரூரில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூரில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தான்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்களிடமும் போதைப் பழக்கத்தில் சிக்கியிருப்பவர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கரூர் மாவட்ட காவல்துறை உட்கோட்டம் மற்றும் அரசு கலைக்கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். இதில் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தென்காசியில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புக்கு திமுக அரசு பொறுப்பேற்று பதவி விலகக் கோரி புதிய தமிழக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதையும் உயிரிழப்புகளுக்கும் திமுக அரசு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அனுமதியில்லாமல் தடையை மீறி சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம் செய்ததால் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பூங்கா சாலையில் விவசாய முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மோகனூர் வட்டம் வலையப்பட்டி சுற்றுப்புற பகுதிகளில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகளின் முப்போகம் விளையும் விவசாய நிலங்களை தரிசு நிலங்களாக காட்டியும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை மறைத்தும் அரசுக்கு அறிக்கை அளித்துள்ள வருவாய்த்துறை நிர்வாகத்தை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். அனுமதியில்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தால் நாமக்கல் பூங்கா சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரில் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர், தமிழக முதல்வராக பதவியேற்ற ஸ்டாலின் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்துவேன் என்று கூறியது என்னாச்சு எனவும், தமிழகத்தில் மதுவால் அதிக விதவைகள் உள்ளதாக கூறிய கனிமொழி எங்கே எனவும் கேள்வி எழுப்பி பேசினார். இதனைத் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து அவர்கள் கண்டன முழக்கமிட்டனர். இதில் தேமுதிகவின் நகர செயலாளர் ஜெயக்குமார் உட்பட தேமுதிகவின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.